காந்தி குடும்பத்தின் அதிதீவிர விசுவாசி ராகுலின் பழைய பெண் தளபதி திடீரென மாயமாகி தற்போது மாஸ் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கும் காரியகர்த்தா அவர்தான் தெலங்கானா மாநிலத்தை கவனித்துக் கொள்ள காங்கிரஸ் அனுப்பியிருக்கும் மீனாட்சி நடராஜன். 1973 ஆண்டு மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைன் மாவட்டத்தில் உள்ள பிர்லா கிராம் என்கிற ஊரில் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தவர்தான் மீனாட்சி நடராஜன். அக்கா, தங்கை, மாமன், மச்சான் என மிகப்பெரிய குடும்பத்தில் வசித்ததால் விளையாட்டுக்கும் சண்டை சச்சரவுக்கும் பஞ்சமில்லாமல் வளர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது எறும்புகளை பிடித்து நசுக்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்த மீனாட்சி நடராஜனின் தாய்வழி பாட்டி அது எவ்வளவு பெரிய பாவம் என அவர்களை உட்கார வைத்து லெக்சர் அளித்திருக்கிறார். அப்போதுதான் முதன்முறையாக அகிம்சை என்றால் என்ன என்கிற புரிதலே மீனாட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் அகிம்சை கொள்கைகள் மற்றும் அரசியல் பயணத்தால் ஈர்க்கப்பட்ட மீனாட்சி மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்குள் இணைந்திருக்கிறார். உஜ்ஜயினியில் தேவி அகில்யா பல்கலைக்கழகத்தில் முதலில் உயிரி வேதியியலிலும் அதனைத் தொடர்ந்து சட்டப்படிப்பிலும் பட்டம் பெற்றார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைகளுடன் நெருங்கியும் பழகி இருக்கிறார். அவர்களில் ஒருவர்தான் P.A. சங்மா. 1999 சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்தவர் என்பதை காரணம் காட்டி காங்கிரஸ் கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கிய P.A. சங்மா கட்சியை விட்டே நீக்கப்பட்டார். ஆனால் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவர் செய்த முக்கியமான வேலைகளில் ஒன்று மீனாட்சி நடராஜனை தேசிய மாணவர் சங்கத்தின் தலைவராக அனுப்பி வைத்தது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2002 ஆண்டு வரை இந்த பதவியில் நீடித்த மீனாட்சி அதே ஆண்டு மத்திய பிரதேசத்தின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டார். சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து வந்தாலும் அடித்தட்டு மக்களிடம் தனது பேச்சு திறமையால் அவர் உருவாக்கிய தாக்கம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை வரை எதிரொலித்தது. இதனால்தான் ராகுல் காந்தியே நேரடியாக இவரை தேர்வு செய்து 2008 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளராக நியமித்தார். இது மட்டுமல்ல, முகுல் வாஸ்னிக் மற்றும் திக் விஜய் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் ஏகபோக ஆதரவு இருந்ததால் கட்சிக்குள் மற்ற சீனியர்களின் அழுத்தங்களுக்கோ ஜூனியர்களின் தாஜாக்களுக்கோ இடம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க காந்தி குடும்பத்திற்கு விசுவாசத்தை காட்டிய மீனாட்சி நடராஜனுக்கு அரசியலின் அடுத்த கட்ட மைல்கல்லான வாய்ப்பும் ராகுல் காந்தி மூலம்தான் வந்தது. 2009 ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் என்னதான் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த ராகுல் காந்தி ஜனநாயகத்தை மேம்படுத்தும் முயற்சியாக கட்சிக்குள் பிரைமரி தேர்தலை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் நாடு முழுவதும் 15 தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த தொகுதிகளின் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. அப்படி செலக்ட் ஆன தொகுதிகளில் ஒன்றுதான் மத்திய பிரதேசத்தின் மான்சோர் மக்களவை தொகுதி. இங்கு மீனாட்சி நடராஜனை ராகுலே களமிறக்கினார். அவரை எதிர்த்து நீமுஷ் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேந்திர சேதி களமிறங்கினார். 2 பேரில் யாரை வேட்பாளராக தேர்வு செய்வது என்பது பிரைமரி தேர்தல் மூலம் முடிவாகும் என அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து 1500 பேர் அந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவராக தேர்வாகினர். ஆனால் வெறும் 781 ஓட்டுகள் மட்டுமே பதிவானது. அதில் 706 ஓட்டுகள் மீனாட்சி நடராஜனுக்கு ஆதரவாக வந்துவிட்டது. எதிர்த்து போட்டியிட்ட சுரேந்திர சேதி 50 ஓட்டுகளை மட்டுமே வாங்கினார். 25 ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டன. தனக்கு சொந்த கட்சியினர் மத்தியிலேயே ஆதரவு இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாத சுரேந்தர் சேதி ராகுலுக்கு எதிராக சீறினார். பிரைமரி தேர்தல்களை ராகுலின் ஆதரவாளர்கள் ஆக்கிரமிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அதை பற்றி எல்லாம் காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளவில்லை. பிரைமரி தேர்தலில் வென்ற ராகுலின் சாய்ஸான மீனாட்சி நடராஜனுக்கு மான்சோர் தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. பாஜக லட்சுமி நாராயணன் பாண்டேவை களமிறக்கியிருந்தது. ஆனால் மீனாட்சி பாண்டேவை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். நாடாளுமன்றத்திற்குள் சென்ற அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்களின் வட்டத்திற்குள் வந்தார். அந்த காலத்தில் ராகுலை நேரடியாக அணுக வேண்டும் என்றால் அதற்கு 3 கதவுகளை தட்ட வேண்டும். ஜிதேந்தர் சிங், அசோக் தன்வார், மீனாட்சி நடராஜன் தான் அந்த 3 கதவுகள். இவர்களை தாண்டி ராகுலை யாரும் சந்திக்க முடியாது என்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் மூவருக்கும் அதிகாரம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் தான் பட்டியலின மக்கள் வீட்டுக்கு சென்று சாப்பிடுவது, ஊரக வேலைவாய்ப்பில் சுணக்கம் காட்டிய டிவிஷனல் கமிஷனர் அலுவலகத்திற்கு பேரணி செல்வது என ஸ்டண்ட் அடித்தார் ராகுல் காந்தி. இதற்கெல்லாம் மீனாட்சி நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் போட்டுக் கொடுத்த பிளான்கள் தான் காரணம் என தகவல் வெளியானது. இதனை 3 பேரும் மறுத்தாலும் ராகுல் அவர்களை விடுவதாக இல்லை. 2013 ஆண்டு ராஜீவ் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் தலைவராக மீனாட்சி நடராஜன் நியமிக்கப்பட்டார். மணிசங்கர் ஐயர் போன்ற தலைவர்கள் வகித்த பதவி என்பதால் மீனாட்சி நடராஜனின் நியமனம் பலரின் திருவங்களை உயரச் செய்தது. அதன் பிறகு அதே ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் அரசு. அப்போது முதல் முறை எம்பியாக இருந்தாலும்
இருந்தாலும் சட்டத்தின் மீதான விவாதத்தை தொடங்கி வைக்கும் வாய்ப்பு மீனாட்சி நடராஜனுக்கு வழங்கப்பட்டது. வரலாற்றில் ஒரு சில எம்பிக்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் பலரின் கவனமும் மீனாட்சி நடராஜன் பக்கம் திரும்பியது. அவரது வளர்ச்சி காங்கிரஸில் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் தொடர்ந்து அடிமேல் அடி விழுந்தது. 2014 மக்களவை தேர்தல், 2019 மக்களவை தேர்தல் என 2 முறை மோடி அலையால் விழுந்து போனார் மீனாட்சி நடராஜன். ஆனாலும் களத்தில் ஆக்டிவாக தான் இருந்தார். விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டு தனது இருப்பை அவ்வப்போது காட்டிக் கொண்டாலும் காங்கிரஸ் அவரை கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகுதான் 2023 தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல் பார்வையாளராக மீனாட்சி நடராஜனை அனுப்பி வைத்தது காங்கிரஸ். அந்த தேர்தலில் 64 இடங்களில் வென்ற காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சரானார். தற்போது அதே தெலுங்கானாவில் ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்படுத்திய தாக்கம், இன்னொரு பக்கம் 10 எம்எல்ஏக்கள் கொடுத்து வரும் குடைச்சல் என காங்கிரஸ் சவாலை சந்தித்து வருகிறது. இந்த சூழலில் ராகுல் தனது பழைய தளபதியான மீனாட்சி நடராஜனை பொறுப்பாளராக நியமித்து தெலுங்கானாவுக்கே மீண்டும் அனுப்பி வைத்திருக்கிறார்.